கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, கிருத்திகை 1வது பாதம் என்பது மேஷ ராசியிலும் 2, 3, 4வது பாதங்கள் என்பது ரிஷப ராசியிலே வரும். ஆனால் கிருத்திகைக்கு தேவதை அக்னி பகவான். நீங்கள் எந்த ராசியிலே பிறந்திருந்தாலும் அதற்கு தேவதை அக்னி பகவான். ஆகவே அக்னி வழிபாடு, தீபம் ஏற்றுதல் ஆகிய உங்களுக்கு மிக மிக உத்தமமானது. இந்த வருடம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று நிறைய பேர் கேட்பார்கள். இந்த வருட ஆரம்பத்திலேயே அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு 31/5/2026க்குள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆகிய முயற்சிகள் செய்யலாம். அந்த திருமணம் நடப்பதற்காக உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதை உடனடியாக ஜனவரி மாதத்திற்குள் பரிகாரம் செய்துவிட்டு பார்த்தால் மே மாதத்திற்குள் முடியும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய மருத்துவ உதவி கூட தேவையில்லை, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருத்தரித்தால் 5வது அல்லது 7வது மாதத்திலே வளைகாப்பு செய்யும் போது அதிகமான கூட்டம் சேர்க்காமல் சைலண்டாக, அதாவது உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கின்ற உறுப்பினர்களை வைத்து நீங்கள் சீமந்தம், வளைகாப்பு போன்ற காரியங்களை செய்துவிட வேண்டும். என்றால் உங்களுக்கு குழந்தைகளுக்கு, உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் திருஷ்டி மிக அதிகமாக இந்த வருடம் இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. ஆகவே சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமாக இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு நிச்சயமாக இருக்கிறது. அந்த உத்தியோக உயர்வு என்பது 1/6/2026க்கு பிறகு உத்தியோக உயர்வு இருக்கிறது. அதன் மூலமாக நல்ல சம்பளம், மேலும் சம்பள உயர்வு, அதாவது இருக்கின்ற உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். நல்ல யோகம் இந்த வருடம் இருக்கிறது. உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு என்பது கூட உறுதியாக கிடைக்கும். நீங்கள் நினைத்த இடத்திலே நீங்கள் மாற்றலாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற இந்த கிருத்திகை நட்சத்திர மாணவர்களுக்கு உடனடியாக வெற்றியும் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நினைத்த கல்லூரிகளை இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் படிக்கும் போது நீங்கள் தனியாக படிங்கள். மற்றவர்கள் மாணவர்களுடன் கூட்டு சேரும் போது அவர்கள் உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் திருஷ்டி இருக்கிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கும், அதாவது வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது, சிறுவர்களுக்கு அவர்களுக்கே திருஷ்டி இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருப்பதனால் எந்த செயலை செய்யும் போதும் முன்பாக அந்த செயலை பற்றி வெளியிலே சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. இந்த வருடம் மேஷராசியிலே பிறந்து கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆனால் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆக எப்படியும் அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வதாகத்தான் இருக்கிறதே தவிர தீமை செய்யாது. என்றால் இந்த கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாகத்தான் இருக்கிறார். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஓரளவு நல்ல மகசூல் கிடைத்து நல்ல உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல மதிப்பு கூடும். அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். ஆகவே விவசாயிகளுக்கு சந்தோஷமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்த்த அணியிலே சேர்வீர்கள். அதன் மூலமாக பதவி இருக்கிறது. நல்ல அரசியல் பதவிகள், அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். வயதானவர்களுக்கு இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களுடன் சேரும் போது அவருடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமான இடங்களில் இருக்கிறார். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. அதுவும் முக்கியமாக இந்த சனி பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து, அதாவது உங்களுடைய கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் போது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 20/1/2026 முதல்
16/5/2026 வரை இருக்கிறார். அடுத்து 9/10/2026 முதல் வருட முடிவு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனிபகவான் இருக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர சனிபகவான் இருக்கும்போது கிருத்திகையில் இருப்பவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு, யோகம், லாபம் அனைத்தும் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடத்திலே குருபகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கிறார். அதாவது அவர்கள் 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் எங்கே இருந்தாலும் சரி அனைத்தும் சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கிறார். இந்த வருடத்திலே ராகு கேதுக்கள் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது, ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த வருடம் கிருத்திகையிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கிருத்திகை என்றாலே முருகனுக்கு உகந்த அந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது. கிருத்திகை விரதம் இருக்கின்ற முறை என்னவென்றால், காலையிலிருந்து சாப்பிடக்கூடாது, மாலையில்தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். கிருத்திகை விரதம் என்பது மாலையில்தான் நீங்கள் அனுசரிக்க வேண்டும். சிலருக்கு காலையில் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு ஆகாது என்று கூறுவார்கள். அவர்கள் பழங்கள் சிறிதளவு, தண்ணீர் நிறைய குடிக்கலாம், பழங்கள் சிறிதளவு, பால் சிறிதளவு குடிக்கலாம். அதனால் அந்த விரதம் பங்கம் ஆகாது. ஆகவே கிருத்திகை விரதம் பிரதி மாதமும் நீங்கள் கிருத்திகை விரதம் இருந்து மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமான பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வானிலை சந்திரனுக்கு அருகிலே தெரியும். அந்த நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு முருகனை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு 6 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியாக பூஜைகள் செய்தால் நிச்சயமாக கிருத்திகையிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுவதும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஒவ்வொரு மாதம் செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு மாதம் கிருத்திகை விரதம் இருக்க வேண்டும். ஆனால் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு கொடுப்பது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது கொடுக்க வேண்டும். அதுவும் நீங்கள் எந்த மாதம் பிறந்திருக்கிறீர்களோ அந்த மாதத்திலே அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக சுமங்களுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 6 பெண்கள் என்றால் 6 கார்த்திகை பெண்களை குறிக்கிறது. ஆகவே கார்த்திகை பெண்கள் கார்த்திகை நட்சத்திரத்துடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கோயில் என்னவென்றால் திரு ஆவணன்குடி, அதன் பிறகு பழனி. திரு ஆவணன்குடி கீழே இருக்கிறது. அந்த திரு ஆவணன்குடியில் கீழே தரிசனம் செய்துவிட்டு முருகனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பழனி மலை ஏறுகின்ற இடத்துல பழனி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கின்ற விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு பூஜைகள் செய்துவிட்டு விளக்கு வைத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் படியேற வேண்டும். நடந்து படியேறுவதுதான் மிகவும் சிறப்பானது. அதன் பிறகு நடந்து படியேறு முருகனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அந்த முருகனை எப்பொழுது வேண்டுமானாலும் தரிசனம் செய்யலாம். அதில் முக்கியமாக ராஜ வேடத்திலே, அதாவது ராஜபோகமாக இருக்கின்ற வேடத்திலே நீங்கள் அந்த முருகனை தரிசனம் செய்துவிட்டு இறங்குவது மிகவும் சிறப்பானது. அந்த ராஜ போக யோகம் அந்த தரிசனம் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் ஏதாவது ஒரு தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக நீங்கள் இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷம் அடைவீர்கள். அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே இந்த கிருத்திகை உண்ணாபாத்திலே பிறந்து மேஷராசிலே பிறந்தவர்கள் பிரதி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். ரிஷபராசிலே பிறந்தவர்கள், அதாவது ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது